ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. என்னடா காலையில் எழுதுனே டைம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டைம் இப்போது 4:48. நான் இன்றைக்கி 4 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை. வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதிலேருந்து நம்ம வீட்டில் தைப்பூசம் நாள் முடிய போகுது. ஸோ அதுக்காக நான் 13 நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்மளோட விரதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? என் கூட நீங்களும் சேர்ந்து முருகனோட அருள் பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம வீட்டு பூஜை ரூம் எப்போவுமே விளக்கேற்றும் போது நம்ம இந்த மாதிரி திறக்கும் போது ஜஸ்ட் ஒரு நாக் பண்ணிவிட்டு, அதாவது தட்டிட்டு தான் நம்ம திறக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, கடவுள்களும் இந்த நேரத்தில் நம்ம எந்த டைமில் அவங்க போனாலுமே அவங்களோட அமைதி நிலையில் இருப்பாங்களாம். ஸோ அந்த பூஜை ரூமை திறக்கும் போது ஜஸ்ட் ஒரு சவுண்டு, அதுக்கு தான் நிறைய பூஜை ரூமில் பெல்லு வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாத அந்த பெல்லு ஏன் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் அந்த பெல்லை ஒரு டச் பண்ணோம் அப்படின்னா கடவுள்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்காக விழிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் விரதம், அதாவது 48 நாள் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் எப்படி இப்போ கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 48 நாள் இருக்கிறாங்க. டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ இருக்க முடியாதவங்க லாஸ்ட்டாக இன்னும் 13 நாட்கள் தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நம்ம என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது 20ஆம் தேதி நம்ம எடுத்த இந்த பதிவு. எண்ணிலேருந்து இப்போ 11 நாளுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வந்துடும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 நாட்கள். அதாவது இந்த விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் முடிக்கிறதுல கவுண்டை முடிக்கணுமா இல்லை அதுக்கு முந்தின நாளே முடிக்கணுமாங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா, அந்த இடைப்பட்ட நாட்கள் தான் உங்களுக்கு கணக்கு. இப்போ மறுநாள் 1ஆம் தேதி தைப்பூசம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 31 நாட்கள் தான் உங்களுக்கு அந்த 11 நாட்கள் 13 நாட்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவடையணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது 20ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 31ஆம் தேதி உங்களுக்கு 11 நாட்கள் உங்களுக்கு முடிஞ்சிட்டு நீங்கள் மறுநாள் நீங்கள் தைப்பூசமாக நீங்கள் நிறைவுபடுத்திக்கலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுமே. இப்போ பாருங்கள், நான் முருகனுக்கு விளக்கேற்றும் போது எனக்கு முருகன் மேலேருந்து ஒரு பூ ஆசீர்வாதம் கொடுத்தது ரொம்ப 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 மகிழ்ச்சி எனக்கு. நீங்களுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விரதமை யார் யாரெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டுங்க. அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகாலையிலேயே எழுந்துருங்க. இப்போ 11 நாள் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்தோம் 13 நாட்கள். இப்போ 11 நாட்கள் அப்படின்னும் போது நீங்கள் வியாழக்கிழமையிலேருந்துமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 நாட்கள் அப்படிங்கிற கணக்குமே வந்துடும். ஸோ அதாவது முருகனுக்கு ஒரு நாள் இருந்தாலுமே முழு மனதோட முருகா அப்படின்னு இருக்கலாம். நிறைய பேரால் இருக்க முடியாது. ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தை வச்சுருக்கவங்களாலெல்லாம் நீங்கள் அந்த ஒரு நாள் தைப்பூசம் அன்னைக்கு முருகா அப்படின்னு கூட இருந்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை எனக்கு வியாழக்கிழமையிலேருந்துமே வந்தது. பட் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கான நாள் அப்படிங்கிறதுனால நான் செவ்வாய்க்கிழமையிலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டு பூஜை ரூமில் காலையில் 4 மணிக்கெலாம் சுத்தமான உடை அணிஞ்சிட்டு நம்ம பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வீடு வாசல் எல்லாமே மாப் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு வந்துட்டோம். பூவெல்லாம் போட்டுட்டு முருகனோட எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு விளக்குமே ஏற்றிட்டோம். கரெக்டாக பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றோம். 5:30 மணிக்கு விளக்கேற்றிட்டேன். இங்கேயுமே நம்ம வீட்லேயுமே நமக்கு பாட்டு பயமில்லை, வேலுண்டு வினையில்லை, குறையில்லை மனமே அப்படிங்கிற ஒரு அழகான கவலை இல்லை மனமே அப்படின்னு அழகா போயிட்டு இருக்கு. இன்னொரு வரியுமே பிடிக்கும் முருகனோடது, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லுமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த லைனை சொல்லுங்கள். எனக்கு அது தெரியாதுங்க, எனக்கு எந்த இதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் சரவண பவ அப்படின்னு தினமும் 6 முறை, நமக்கு டைம் கிடைக்காதுன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு 6 முறை மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நான் ஏர்லி மார்னிங்கே கோலம் போட்டுட்டேன். மார்னிங் 6 மணிக்கு எழுந்துச்சு அதை எடுத்துருந்தேன். ரொம்ப ஹாப்பியான நாளாக இருந்ததுங்க. நான் போன வருஷம் தைப்பூசம் 48 நாள் விரதம் இருந்தேன். ஒரு கடுமையான விரதம்னு கூட சொல்லலாம். திருச்செந்தூர் முருகனுக்காக வேண்டிக்கிட்டேன். நான் என்னவும் தெரியல, எனக்கு திருச்செந்தூர் முருகன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எங்கள் குலதெய்வமும் திருச்செந்தூர் முருகன் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, பாப்பாவுக்கு கரெக்டாக தைப்பூசம் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி என்னோடய 48 நாள் விரதமை நான் அங்கே போய் முடித்தேன். எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான நாள். நான் 32 வருஷம் கழித்து போன வருஷம் நான் மொட்டை போட்டேன்.
எல்லாம் ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு 2வதும் பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மொட்டை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது. நான் அந்த தருணத்த முருகன்கிட்ட சொல்லியிருந்தேன். அத நான் போன வருஷம் நிறைவேத்தினேன். குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தும்போது, நானும் என் கணவர் எல்லாருமே மொட்டை அடிச்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாள். எனக்கு வீட்ல விளக்கேத்தும்போது ரொம்ப டீப்பா நின்னு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டோன்னா, அந்த விளக்கு திரியில பாருங்க, இது பஞ்சு திரி தான். நெறைய பேரெல்லாம் நம்ப மாட்டாங்க. கிண்டல் கூட செய்வாங்க. எனக்கு இந்த திரியில பாருங்க, மயிலோட அந்த கழுத்து பகுதி தெரிஞ்சா மாதிரியே எனக்கு ஒரு வியப்புங்க. யாருக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க மறக்காம. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி நெறைய டைம் முருகன நெனச்சு நான் விளக்கேத்தும்போது, எனக்கு வேல் வடிவம்ல எனக்கு காட்சி தரும். நான் நெறைய அந்த மாரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுருக்கேன். எனக்கு ரொம்பவுமே சந்தோஷங்க இந்த மாதிரி வந்தது. ஏதோ நம்மளோட விரதம் பூ குடுத்துட்டாரு, முருகர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. என்னோட விளக்குல இந்த மாதிரி தெரிஞ்சுது. இந்த விளக்குலயுமே எனக்கு வேல் மாதிரி தெரிஞ்சுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இத இவ்ளோ கிட்ட காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாரி தோன்றும்ங்க. உங்க வீட்டு பூஜை ரூம்லயோ, உங்களுக்கு புடிச்ச இடத்துலயோ நின்னுட்டு நீங்க எந்த கடவுள மனதார முழுமையா நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு காட்சி தருவாருங்க. எங்க வீட்டு பூஜை ரூம்ல உங்களுக்கும் இன்னைக்கு அழகா முருகன் வேலும், மயிலும் சேர்ந்தா மாதிரி காட்சி தந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பதிவு நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் காப்பு கட்டி தாங்க செய்ய போறேன். நான் லாஸ்ட் இயருமே அப்படி தான் செஞ்சேன். ஏன்னா, நம்மளோட மனச வந்து கட்டுப்படுறது தான் இந்த விரதம். அதாவது கட்டாயப்படுத்தி பண்ணுறது பேர் விரதம் கிடையாதுங்க. கட்டுப்படுத்தி பண்ணணும். அதாவது நம்மளோட மனச ஒரு நிலையா வச்சு, நம்மளால இதுவும் முடியும், இதுவும் சாத்தியம். எனக்கு மயில் எவ்வளோ அழகா காட்சி தராரு பாருங்க. பார்க்கவே ரொம்ப எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு நான் நான் கேட்டது கிடைச்சிட்டா மாதிரி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் கண்டிப்பா நடக்கும். நடந்ததுன்னா நான் எதுனால விரதம் இருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களோட அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஹஸ்பண்ட் காலையில ஆஃபீஸ் கிளம்பும்போது நான் இப்போ நம்ம ஒரு விரதம் அப்படின்னா யாருக்காகங்க இருப்போம்? நம்மள சுத்தி இருக்கவங்களுக்காக தான் இருப்போம். குழந்தைங்க, ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே மாமனார், மாமியார் யார் இருந்தாலுமே நம்ம இருப்போம். நான் இன்னைக்கு இருக்கிற இந்த விரதம் கண்டிப்பா என்ன விரதம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த விரதம் வந்து காலையில் குழந்தையும் தொட்டு பூஜை பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஸ்கூல் கிளம்பும்போது. ஹஸ்பண்ட் அதை எடுத்து எனக்கு இன்றைக்கி காப்பு கட்டி இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக விரதம் முடிக்கிற அன்னைக்கு இதை நல்லபடியாக எடுக்கணும், கழட்டி வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எந்த கோவிலுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த கோவில் உண்டியல் எடுத்துகிட்டு போய் இந்த காப்பை செலுத்திடணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்டான டே அப்படின்னு சொல்லலாம். காப்பு கட்டி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த விரதம். ஸோ நிறைய பேர் இந்த விரதம் பார்த்துருப்பீங்க. குழந்தை வச்சுருக்கவங்க என்னால் செய்ய முடியல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மனதார நினச்சிக்கோங்க. கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. சுத்தமாக இருக்கணும், சைவம் எடுத்துக்கணும். பூஜை இந்த மாதிரி படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 பொட்டு வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு விரதம் முடிஞ்சிருச்சு. நான் காலையிலேருந்து விரதம், நைட்டு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். நைட்டுமே வந்து பாலும் பழமும் எடுத்துக்கிறேங்க. குழந்தைங்களுக்குமே நைட்டு டிஃபன் பண்ணி கொடுத்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.